திரு ஸ்டாலின் தலைமையில் 2021 ஒரு அரசு அமைந்த பிறகு இன்றைக்கு 4.5 ஆண்டுகளை கடந்திருக்கிற நேரத்தில் உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் சுதந்திரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா அப்படிங்கிற கேள்விதான் பரிசீலனைக்கு வைக்கப்பட இருக்கு. 6 வயது சிறுமியிலிருந்து 80 வயது மூதாட்டி வர இந்த ஆட்சியில எந்த ஒரு பாதுகாப்புமே இல்ல. இவங்க ஆட்சினாலே வெறும் உருட்டு திருட்டு இது மட்டும்தான் ஹைலைட்டாவே போயிட்டு இருக்கு. நடுவர் அவர்களே, ஒரு ஃபுல்லா வாக்குறுதி சொல்லி அதை ஒரு பக்கம் உருட்டுறாங்க, இன்னொரு பக்கம் ஊழல் பண்றாங்க. இப்ப கூட டாஸ்மாக்ல 1000 கோடி ஊழல் பண்ணாங்க, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கள்ளக்குறிச்சியில் கள்ளசாராயம் காசுறாங்கன்னு சொன்னாங்க. அங்கே 2 டாஸ்மாக் வச்சுருக்கோம். நாங்கள் மக்கள் வாங்கி குடிக்கலன்னா நாங்கள் என்ன பண்ணுறது? விரும்புகிறான், கள்ளசாராயத்தை விரும்புகிறான். 50 ரூபா கொடுக்குறாங்க, ஒரு பாக்கெட் வாங்கி குடிச்சிட்டு தெம்பா போகிறான். அது 150 ரூபா ஆகுது டாஸ்மாக்கு போனான், ப்ளஸ் 10 ரூபா. இந்த ஆட்சியில் சுதந்திரம் இருக்கு. எங்கே வேணா யாரை வேணா வெட்டலாம், ஆணவ கொலையை தைரியமாக செய்யலாம், சாதி வன்முறையை தூண்டி விடலாம், பெண்களை பாட்டிய குழந்தைய பாலியல் வன்கொடுமை செய்யலாம். முக்கியமாக காவல்துறை தன்னோட கடமையை செய்யவே வேண்டாம். இந்த சுதந்திரம்லாம் வேற எந்த ஆட்சியிலாச்சும் இருக்கா நடுவர் அவர்களே? ஆனா உங்களோட என்னைக்கு நாங்க இல்ல அப்படின்றத நீங்க நினைச்சு பாக்கணும். உங்களோட நாங்க என்னைக்குமே இருப்போம் ஐயா. அது உங்களோட அப்படின்னா உங்களோடன்றதை யாரும் நான் சொல்றேன்றது என் பேச்சு மூலியமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமா ஆமா, நீங்களும் தெளிவா சொல்லிட்டீங்க ஐயா. இதுக்கு மேல தெளிவுபடுத்த முடியாதுன்னு நினைக்கிறேன். ரீசெண்டா பாத்தீங்கன்னா உரணியல் தமிழ்நாடு ஒரு லோகோ போட்டு எங்களோட தாய்மானவரோட போட்டோ போட்டு உங்களுக்கு வந்துட்டு வாட்ச், மொபைல், பணத்தொகை இதெல்லாம் வேற கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு இந்த இடத்துல நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். எதுவுமே செய்யலன்றதுல இவ்வளவு பெரிய விஷயத்த செய்யறாங்க அப்படின்றது வந்து கண்டிப்பா விஷயம். எல்லாருமே கிளாத் கட்டு மாதிரி நான் தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கடந்த காலத்துல போலீஸ் கொடுத்தீங்க, இப்ப வாட்ச் வந்து ஆமாங்க. ரைட். அரசியல் அலசல் சேனலுடைய பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இனிய சுதந்திர நாள் வாழ்த்துக்களை எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறதுல முதல்ல மகிழ்ச்சி அடைகிறோம். இந்தியாவினுடைய 78 ஆண்டு நிறைவு பெற்று இந்த ஆண்டு சுதந்திர நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சரியாக சொன்னால் 3/4 நூற்றாண்டை முடிச்சுட்டு 3 வருஷத்தையும் முடிச்சிட்டோம். அப்போ இவ்வளவு நாள் விடுதலை அடைந்த பிறகு இந்த நாடு பல பயணங்களை மேற்கொண்டிருக்கிறது. பல தலைவர்கள் பிறந்திருக்கிறார்கள். இந்த நாட்டு மக்களுக்கு நிறைய செஞ்சுருக்கிறாங்க. மக்களினுடைய வாழ்வாதாரம் முன்னேறி இருக்கு, எல்லாமே நடந்திருக்கிறது. இந்த நாளில் நம்ம சேனலில் ஒரு பட்டிமன்றம். இது என்ன பட்டிமன்றம் அப்படின்னா, எது குறித்து விவாதிக்கிறதுக்கான பட்டிமன்றம்னா, சுதந்திரம் கிடைச்சதெல்லாம் உண்மைதான், அது 3/4 நூற்றாண்டு முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்கிறதெல்லாம் உண்மைதான். ஆனால் இந்த சுதந்திரம் உண்மையிலேயே மக்களுக்கு கிடைச்சிருச்சா அப்படிங்கிறது குறித்து விவாதிக்கிறதுக்கு அந்த சுதந்திரம் அடைந்த வரலாற்றை பாடப்புத்தகத்திலே மட்டுமே படித்திருக்கிற இளைஞர் கூட்டம் ஒன்று வந்திருக்கிறது. அதுதான் இந்த பட்டிமன்றத்துக்கு அவங்க கொடுக்க போகிற பங்களிப்பு அப்படிங்கிறது. உண்மையிலேயே சுதந்திரம் கிடைச்சிருச்சா, அப்போ எங்கே கிடைச்சிருச்சாங்கிறது முதல்ல பார்க்கணும் இல்லைங்களா? திரு ஸ்டாலின் தலைமையில் 2021 ஒரு அரசு அமைந்த பிறகு இன்றைக்கு 4.5 ஆண்டுகளை கடந்திருக்கிற நேரத்தில் உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் சுதந்திரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா அப்படிங்கிற கேள்விதான் பரிசீலனைக்கு வைக்கப்பட இருக்கு. அப்போ இந்த கேள்வியில் 2 பேர் ஒரு அணியில் நின்று எங்கேங்க சுதந்திரம் கிடைச்சிருக்கு, சுதந்திரமாக யாராவது இன்றைக்கு நடமாட முடியுதா தெருவில், தமிழ்நாட்டில் உண்மையிலேயே இது சுதந்திர நாடுன்னு சொன்னால் நம்ப முடியுமா என்று கேட்டு 2 பேர் வாதிடுறாங்க. இன்னும் 2 பேர் அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுங்க, யாராருக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா, சுதந்திரமாக இருக்கிறவர்களும் இந்த மண்ணில் இருக்கிறாங்க என்று சொல்லி அவர்கள் இன்னொரு தலைப்பில் வாதிடுகிறார்கள். இப்போ இந்த பட்டிமன்றத்திற்கு நடுவராக நான் அமர்ந்திருப்பது அது அதிர்ஷ்டமா துரதிர்ஷ்டமா அப்படிங்கிறத பட்டிமன்றம் முடிகிற நேரத்தில் நாம் ஒரு முடிவுக்கு வரலாம். ஒரு சீரியஸான டாப்பிக்காக வச்சு இங்கே விவாதிக்க போகிறது இல்லை. மாறாக ஏன் அது நம்ம சீரியஸாக டாபிக் வைக்கலின்னா, நாட்டில் அரசே சீரியஸாக நடக்கலை. சீரியஸாக நடக்கிற அரசு இருந்துச்சுன்னா சீரியஸாக நம்மளும் விவாதிக்கலாம். ஆனால் அரசே விளையாட்டாக தான் நடந்துகிட்ருக்கு. நம்முடைய இளைஞர்கள் கொஞ்சம் உண்மையை எப்படி ஒரு மாத்திரையை தேர்ந்தடவி சாப்பிடுவதை போல உண்மையே அவங்களுக்கே உரிய பாணியில் அவங்க நம் முன்னாடி எடுத்து வைக்க போகிறாங்க. இதில் என்ன அப்படின்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு எந்த தரப்பினருக்கும் சுதந்திரம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு 2 பெண்கள் வந்திருக்கிறாங்க. இல்லை சுதந்திரம் இருக்கிற ஆட்கள் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் நீங்கள் தான் பார்க்கல என்று சொல்லி அதை மறுத்து பேசுவதற்கு ஆண்கள் வந்திருக்கிறாங்க. இது 2 விதத்தில் ஒரு அணி மாறி உட்கார்ந்துருந்தாங்க கூட வித்தியாசமான கருத்துக்கள் இருந்திருக்கலாம். ஒருவேளை நாம் இப்போ எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, அணியாக பிரிக்கிற போதே பெண்கள் எல்லாம் பெரும் அதிருப்தியிலே இருக்கிறார்கள், ஆண்கள் கொஞ்சம் பரவாயில்லை என்கிற போல சிந்திப்பதை போல தெரிகிறது.
எனவே அவர்கள் ஆதரவாக கூட பேசுவதற்கு வந்திருக்கிறார்கள். என்ன பேச போகிறாங்கிறது எனக்கு தெரியாது. அதே போல் தீர்ப்பு என்ன என்பதை நாம் முடிவு செய்துவிட்டு இதற்குள்ளே போகல. ஆனால் ஒரு அருமையான கலை இது. உண்மையிலேயே தமிழ்நாட்டில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய அரசாங்கம் மக்களுக்கு உண்மையான சுதந்திரத்தை கொண்டு போய் சேர்த்திருக்கிறதா இல்லையா என்கிற ஒரு முடிவுக்கு நாம் வரலாம். அப்போ இந்த பட்டிமன்றத்தை முதல்ல தொடங்கலாம். இந்த பட்டிமன்றத்தில் இந்த நாட்டில் நாம் வாழுகிற இந்த சமகாலத்தில் நாம் பெற்ற விடுதலை வீணடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது குறித்து தன்னுடைய கருத்துக்களை வைப்பதற்காக மரியாதைக்குரிய சகோதரி ஷாலினி அவர்கள் முதல் பேச்சாளராக இந்த பட்டிமன்றத்தை தொடங்குகிறார். என்னதான் சொல்றாங்கிறத பார்ப்போமே. தொடங்குங்கம்மா. தாயே தமிழே முதல் வணக்கம். தாய் பிள்ளை உறவல்லவோ உனக்கும் எனக்கும். இதோ என் பேச்சின் துவக்கத்தை கூறி சபையோர் அனைவருக்கும் சிரம் தாழ்த்தி என் உரையை துவங்குகிறேன். இந்த 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஒரு முத்தான தலைப்பை கொடுத்து நான் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த நடுவர் அவர்களுக்கு என் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இந்த திமுக ஆட்சியில பாதுகாப்பு இருக்கா, அதையும் தாண்டி பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கா அப்படின்றதுதான் இங்க ஒரு கேள்வியா இருக்கு. அந்த கேள்வி வெறும் கேள்விக்குறியா மட்டும்தான் இருக்கே தவிர அதுக்கான பதிலே இல்ல. 6 வயது சிறுமியிலிருந்து 80 வயது மூதாட்டி வர இந்த ஆட்சியில எந்த ஒரு பாதுகாப்புமே இல்ல. ஒரு தனியா ஒரு பட்ட பகல்ல கூட நடந்து போக முடியல. அது மட்டும் இல்லாம தெய்வ செயல்னு பேரு வச்சுட்டு ஒரு பாவ செயல் பண்ணாரு திமுக சார் ஒருத்தர். ஒரு பொண்ணை காதலிப்பதா சொல்லி அந்த பொண்ணை பல திமுக சார்களுக்கு பலியிட பார்த்தாரு. அது மட்டும் இல்லாம திருவள்ளூர்ல எடுத்துக்கோங்களேன், ஒரு 8 வயது சிறுமி பள்ளிக்கூடம் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க. அந்த சிறுமியை ஒருத்தன் கடத்திட்டு போய் பாலியல் வன்கொடுமை செஞ்சான். பாலியல் வன்கொடுமை செஞ்சது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட மூஞ்சி வாய் எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்குனான். ஆனா அந்த குற்றவாளிய எப்போ கண்டுபிடிச்சாங்க? 15 நாட்களுக்கு அப்புறம் தான் நடுவர் அவர்களை கண்டுபிடிச்சாங்க. தமிழ்நாட்டு மாணவர்கள் மக்கள் எல்லாரும் என்னை அப்பான்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா அப்பான்னு கூப்பிட சொல்லிட்டு தெரு தெருவுக்கு டாஸ்மாக் ஓபன் பண்ணி வச்சிருக்கிறாரு. மெத்தபெட்டமின், சூடோபெட்ரின், அபின், கஞ்சா, அது மட்டும் இல்லாம கூலிப்பு, இதெல்லாம் யார் யூஸ் பண்றாங்க நீங்க நினைக்கிறீங்க? ரவுடிகள் யூஸ் பண்றாங்களா? பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் யூஸ் பண்றாங்க. இதெல்லாம் எங்க கிடைக்குது? பக்கத்துல இருக்க பெட்டி கடைகள்ல கிடைக்குது. அவ்வளோ ஈஸியா தமிழகத்துல போதைப் பொருள் புழக்கம் நடைபெறுது அப்படின்னே சொல்லலாம். இப்ப சொல்லுங்க, இந்த ஆட்சி சுதந்திரமான ஆட்சியா? இந்த ஆட்சி பாதுகாப்பான ஆட்சியா? உறுதியா இல்ல. நானே முதல்ல அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க பேசின பிறகு எனக்கு உறுதியாயிடுச்சு. அது மட்டும் இல்ல நடுவர் அவர்களே, இன்னும் நிறைய இருக்கு. எழுதிட்டு இருக்காங்கம்மா. நீங்க இன்னும் நிறைய சொன்னீங்கன்னா எந்திரிச்சு போயிருவாங்கன்னு நினைக்கிறேன் 2 பேரும். இவங்க ஆட்சினாலே வெறும் உருட்டு திருட்டு இது மட்டும்தான் ஹைலைட்டாவே போயிட்டு இருக்கு நடுவர் அவர்களே. ஒரு ஃபுல்லா வாக்குறுதி சொல்லி அதை ஒரு பக்கம் உருட்டுறாங்க, இன்னொரு பக்கம் ஊழல் பண்றாங்க. இப்ப கூட டாஸ்மாக்ல 1000 கோடி ஊழல் பண்ணாங்க. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பாட்டிலுக்கு 10 ரூபாயை உயர்த்தி இருக்கிறாங்க. கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் விற்கிறாங்கன்னு நல்லாவே தெரியும். அங்க கள்ளச்சாராயம் புழக்க இருக்குன்றது அங்க இருக்க போலீசாருக்கு நல்லாவே தெரியும். ஆனா எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல. இதனால 67 பேருக்கு மேல உயிரிழந்துட்டாங்க. 120 பேருக்கு மேல கண் பார்வை இழந்துட்டாங்க. எத்தனை குடும்பம் தெரியுமா இன்னைக்கு அனாதையா நடுத்தருவுல நிக்கிறாங்க? அவங்களுக்கு சும்மா நிவாரணம் மட்டும் கொடுத்துட்டா போதுமா? அடுத்ததா பள்ளிக்கூடங்களுக்கு வருவோம். 208 பள்ளிக்கூடங்களை, அரசு பள்ளிக்கூடங்களை இழுத்து மூடி இருக்காங்க இந்த திமுக அரசு. ஏன்? அவங்க அதுக்கு என்ன ரீசன் தெரியுமா நடுவர் அவர்களை சொல்றாங்க? தமிழகத்துல குழந்தை பிறப்பு விகிதம் குறைஞ்சிருச்சான். அதனால குழந்தைகளே இல்லையா, அரசு பள்ளிகள்ல சேர்க்கறதுக்கு குழந்தைகள் இல்லையா, அதனால பள்ளிக்கூடங்களை இழுத்து மூடி இருக்காங்களாம். இதெல்லாம் உண்மை மாதிரி தெரியுதா நடுவர் அவர்களே? உங்களோட ஆட்சியில நடக்கிற அவலங்களை எல்லாம் மூடி மறைக்கிறதுக்காக இப்படி ஒரு கட்டுக்கதையை சொல்வீங்களா? இன்னும் மக்கள் உங்களை எத்தனை காலம் தான் நம்ப போறாங்க? தூய்மை பணியாளர்கள் ஒரு பக்கம் போராடுறாங்க. அவங்களோட நியாயமான கோரிக்கை. அவங்க 23,000 சம்பளம் வாங்கினாங்க நடுவர் அவர்களே. இப்ப திடீர்னு அவங்கள தனியார் கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. எப்பயும் போல நார்மலா வேலைக்கு போயிருக்காங்க. நீங்க சைன் போடாதீங்க, அவங்களை எல்லாமே தனியார் கிட்ட ஒப்படைச்சிட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க என்ன பண்ணிருக்காங்க? 15 வருஷமா கொரோனா காலகட்டத்துல மழை வெயில்னு பார்க்காம அந்த தொற்று நோய்க்கும் அஞ்சாம அந்த தூய்மை பணியாளர்கள்லாம் வேலை பார்த்தாங்க. அவங்கள திடீர்னு தனியார் கிட்ட போக சொன்னா அவங்க எப்படி இந்த சென்னையில வெறும் 16,000 தருவாங்க தனியார்காரன். அதுல 2,000 ரூபாய் ஓய்வூதியமா புடிச்சது போக 14,000. அதை வச்சு எப்படி இவங்க சென்னையில லைஃப் ரன் பண்ணுவாங்க? அவங்க குழந்தைங்க எல்லாம் நம்மள மாதிரி படிக்க வேணாமா? ஆக மொத்தம் இந்த நடக்கிற இந்த விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ஆட்சியில சுதந்திரமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு கிடைச்ச சுதந்திரத்தை வச்சு நான் பேசிட்டேன். இனிமேல் நீங்க தான் சுதந்திரமா ஒரு நல்ல முடிவா சொல்லணும் நடுவர் அவர்களே. முடிவே வந்துட்டு மாதிரி தான் இருக்குங்கம்மா. அவர் கிட்டத்தட்ட 3 பேப்பர் எழுதியிருக்காரு. இப்ப நான் அந்த பக்கமே பார்த்துட்டு இருந்து திரும்பி பார்க்கும்போது இருக்க மாட்டாங்கன்னு நினைச்சா, ஆனால் தைரியமா உட்கார்ந்துருக்காங்க எதிரணியில.
உண்மையிலேயே ரொம்ப அருமையான செய்திகளை பேசிட்டாங்க. அவங்க பேசுகிற போது எதிரணியில இருந்த மரியாதைக்குரிய தம்பி அவர் எழுதி கொண்டே இருந்தார். ஏராளமான செய்திகளை எழுதி கொண்டே இருந்தார். நானும் பார்த்து கொண்டே இருந்தேன். 3 பேப்பர் 4 பேப்பர் முடிந்தது. அவர் நல்ல வேளையாக அடிஷனல் ஷீட் வாங்குறதுக்குள்ள இவர் பேச்சை முடித்து விட்டார். எனவே அவர் நிறைய செய்திகளை வைத்திருக்கிறார். ஆனால் என்ன செய்ய போகிறார் என்று எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் கூட பட்டிமன்றம் என்று வந்தாயிற்று, 2 அணியில உட்கார்ந்தாச்சு, பேசிட்டு தானே போக முடியும், பாதியிலஞ்சு போக முடியாதே, அது ஒத்துக்கிட்டு போனால் அது நல்லா இருக்காது. எனவே தன்னுடைய கருத்தையும் வைக்க வருகிறார். இதுக்கு மேலே என்ன கருத்து வைப்பார்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் கூட சுதந்திரம் இருக்கத்தான் செய்யுது, அது யாருக்கிட்ட இருக்குதுன்னு உங்களுக்கு புரியல என்று நமக்கு ஒரு புதிய கோணத்திலே இந்த சுதந்திரம் தமிழ்நாட்டில் எப்படி இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுவதற்காக மரியாதைக்குரிய சகோதரர் மணி அவர்களை பேச அழைக்கிறேன். நடுவர் அவர்களே, எதிரணி தலைப்பிலேருந்து அந்த துவக்கம் ஒன்று சொன்னாங்க தெரியுமா, அந்த மாதிரிலாம் எனக்கு ஸ்டார்ட் பண்ண தெரியாது. ஷாலினி அவர்கள் சொன்னாங்க தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு. நடுவர் அவர்களே, எங்களுக்கு எதிராக நின்று அவங்க பேசிட்டு இருக்கிறதே எங்க ஆட்சியோட பாதுகாப்பின் அடிப்படையில தான்றத நீங்க நினைவு வச்சுக்கணும். வச்சுக்கிறேன் இல்லைன்னா எனக்கும் பாதுகாப்பு இல்லாமல் போயிருங்க ஆட்சியில. அப்புறம் எல்லாருமே சொல்றாங்க நீட்டுக்கு ரகசியம் சொல்லுங்க, நீட்டுக்கு ரகசியம் சொல்லுன்ட்டு. நீங்க ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும், ரகசியம் என்பது சொல்லப்படாமல் இருப்பதுதான். அது சொல்லப்பட்டால் தகவல். நாங்கள் ரகசியத்தை பாதுகாத்து கொண்டிருக்கிறோம், நீங்கள் நினைவு வச்சுக்கணும். இல்ல அது வெறும் ரகசியம் மட்டும் சொல்லாம யாருக்கெல்லாம் வெக்கம் மானம் சூடு சொரணை இருக்குதோ அவங்களுக்கு தான் இந்த ரகசியம் தெரியும்னு வேற சொன்னாரு. இப்போ எங்களுக்கு தான் அந்த ரகசியம் தெரியும், அதனால எங்களுக்கு தான் அந்த சூடு சொரணை வெக்கம் மானம் எல்லாமே எங்களுக்கு தான் இருக்கு. சுயமரியாதைக்காரர்கள் நாங்கள் என்பதை நீங்கள் நினைவு கொண்டிருக்க வேண்டும். இல்ல அதுக்கு நீங்க இவ்வளவு சிரிக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. இப்ப ஸ்டாலின் சுயமரியாதைக்காரன் சொல்லுவது உங்களுக்கே சிரிக்கிறது. சரி பரவாயில்ல சொல்லுங்க, மக்களும் சிரிக்கிறாங்க, நாமளும் சிரிப்பது தப்பு இல்லை. கள்ளக்குறிச்சியில கள்ளசாராயம் காசுறாங்கன்னு சொன்னாங்க. அங்க 2 டாஸ்மாக் வச்சிருக்கோம். நாங்க மக்கள் வாங்கி குடிக்கலன்னா நாங்க என்ன பண்றது? விரும்புறான், கள்ளசாராயத்தை விரும்புறான், 50 ரூபா கொடுக்குறாங்க, ஒரு பாக்கெட் வாங்கி குடிச்சிட்டு தெம்பா போறான். அது 150 ரூபா ஆகுது டாஸ்மாக்கு போனா, பிளஸ் 10 ரூபாய். இது இந்த விலையெல்லாம் எனக்கு தெரியலைங்க. பிளஸ் 10 ரூபா மட்டும் எனக்கு தெரியும். பிளஸ் 10 ரூபாய் அவன் கொடுக்குறான். அது அவனுக்கு வருமானம் இல்லை, ஓகே 50 ரூபாய் இருக்கு, கள்ளசாராயம் வாங்கி குடிக்கிறான். குடிச்சிட்டு வயிறு எரிஞ்சதுன்னா அன்னைக்கு எங்க நாங்க 5 வருஷமா கள்ளசாராயம் காசிட்டு இருக்கோங்க, ஒரு நாள் தப்பாச்சு, இத ஒரு பெரிய குத்தமாகிட்டான். அந்த குத்தத்தை சரி பண்றதுக்கு ஒரு வீட்டுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்தோம் எழுப்பீடு. அதுவும் இல்லாம அவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் போட்டு சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு மட்டும் கொடுக்கல, காய்ச்சினவனுக்கு 50,000 கொடுத்தீங்க. அது பெரிய பொதுவா இருக்கும் என்பதை நீங்க நினைவுல வச்சுக்கணும். அதான் கரெக்ட், பொதுவா இருக்கிறீங்க. பாராட்டுறோம், உண்மையிலேயே பாராட்டுறோம். தனியார் பள்ளி அதிகரிக்குதுன்னாங்க. அரசு பள்ளியில ஒழுங்கா பாடம் எடுக்கலைன்னா தனியார் பள்ளி அதிகரிக்கதான் செய்யும். அதுவும் எங்களோட அமைச்சர்களோட தனியார் பள்ளிகள் தான். ஏன் மக்களின் மீது அக்கறை கொண்டு நாங்க ஓபன் பண்றோம். நல்ல சிபிஎஸ்இ ஸ்கூல, தரமான ஸ்கூல்களை நாங்க ஓபன் பண்ணி, எங்க அமைச்சர்கள் ஓபன் பண்ணி மக்களுக்கு தானே அதையும் செய்யறோம். எங்க பிள்ளைங்களை நாங்க அங்க படிக்க வைக்கலையே. அரசாங்க பள்ளி தரமா இல்ல, தரமா இருக்கு ஆனா இல்ல. புரிஞ்சிச்சு. சுதந்திரம் இருக்கு ஆனா இல்லங்கிற மாதிரி. இப்ப அடுத்து என்ன சொல்ல போறேன்னா, போராட கூட இந்த நாட்டுல சுதந்திரம் இல்லைன்னு சொல்றாங்க. அதை நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. 12வது நாள் இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் போராடி நின்று இருக்காங்க, எங்க வேலையை நிரந்தரம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு. அதை நீங்க எங்க போச்சு, எங்க வச்சுப்பீங்க? இன்னைக்குதான் அதை நாங்க 11 நாள் நாங்க சுதந்திரமா தானே போராடிட்டு இருக்கோம். இன்னைக்கு விட மாட்டீங்க, இனிமேல் விட மாட்டீங்க. டிஸ்டர்பன்ஸ் ஆகி போச்சு. ஓ சரி சரி. அதனால நாங்க இன்னைக்கு கொஞ்சம் கலைச்சிருக்கோம். யாரு டிஸ்டர்ப் ஆனது? முதலமைச்சர் மனளவுல தான் டிஸ்டர்ப் ஆயிட்டாரா? மனதளவுல டிஸ்டர்பன்ஸ் ஆகல, மனதளவுல தெளிவா இருக்கும் என்பதை நீங்க நினைவு வச்சிருக்கணும். கடைசியா ஒண்ணு சொல்லிக்க விரும்புறேன். மக்களிடம் செல், அவர்களோடு வாழ், அவர்களை நேசி என்ற பேரறிஞர் அண்ணாவின் கொள்கை பாதையில் நமது தமிழ்நாடு அரசு மக்களின் மீது கொண்டிருக்கும் அக்கறைக்கு மற்றொரு பெயர் உங்களுடன் ஸ்டாலின். இப்பவும் சொல்றேன், எல்லா பிரச்சனைக்கும் எங்களுடன் ஸ்டாலின் நின்றுட்டு தான் இருக்காரு. அப்படியே சொல்றீங்க? ஆமா. இப்பதான் கொஞ்ச நேரம் சொன்னீங்க, ஒருத்தர் ஒரு பிரச்சனையில் நாங்க நிக்க முடியாது, அவனவன் பாதுகாப்பு பார்த்துக்கொண்டீங்க. இப்ப திடீர்னு பாதுகாப்புக்கு சொல்றேன். நாங்க பாதுகாப்புக்கு தான், நீங்க உங்க பாதுகாப்பை எதுக்கு நிக்கிறீங்க? இப்ப எதிர்கட்சியில 2 பெண்கள் நின்றுட்டு இருக்காங்க. யாரின் பாதுகாப்பு அடிப்படையில் இருக்காங்க அவங்க? வெளியே போக முடியாம ரூம்குள்ள உட்காந்து பேசிட்டு இருக்கிறோங்க. இப்ப அவங்க இந்த பட்டிமன்றம் முடிஞ்சு
ஒருத்தவங்கள வீட்டுக்கு போதா செய்யணும். பாதுகாப்பின் அடிப்படையில தானே போயிட்டு வராங்க. அதைத்தான் அவங்க நாளைக்கு ஒரு சொல்றாங்க. பட்டிமன்றம் போவாங்க அவங்க ஸ்டாலினி, எதோட அடிப்படையில போவாங்க? 2 போலீஸ் பாதுகாப்போட போவாங்க. அதுதானே போலீஸ் கிட்ட இருந்தே தனியா பாதுகாக்க தான் வேண்டியிருக்கு. வராங்க, தனியா தான் போறாங்க. இல்லன்னு சொல்லுங்க அவங்கள. ஓ இப்ப அது அந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுத்துக்கிறீங்க. ஆமா, சுதந்திரம் இல்லைன்னு சொல்றாங்க. எங்க ஆட்சியில கள்ளசாராயம் காசலாம், மெத்தமேன் விற்கலாம், கஞ்சா விற்கலாம், எல்லாத்தையும் விற்கலாம். அதை நீங்க இளைஞர்கள்கிட்ட கேட்டு பயனளிச்சுக்குங்க. எந்த டீமுக்கு பேசிட்டு இருக்கிறீங்க? சுதந்திரம் இருக்கு. சரி 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 ரைட். சுதந்திரம் இருக்குங்க. இருக்கு உண்மை. இருக்கா இல்லையா? சுதந்திரம் இருக்கு, போதை பொருளும் இருக்கு. ஆமா, அதுலதான் சுதந்திரம் இருக்குன்னு நான் சொல்ல வரேன். ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. இதெல்லாம் மெத்தமைன் எல்லாம் ஃபாரின்ல வித்திருந்த ஒரு பொருள் தமிழ்நாட்டுல கொண்டு வந்ததுக்கு முடிஞ்சுதா இல்லையா? எங்களால பண்ணுவோம். இதை விட சிறப்பான ஆட்சியை எங்களால் தர முடியும். இதை விட சுதந்திரம், சிறப்பான சுதந்திரத்தை எங்களால் கொடுக்க முடியும் என்பதை நினைவுபடுத்தி இந்த உரையை நான் முடிச்சுக்கொள்கிறேன். அருமை அருமை அருமை. மணி அவர்கள் நான் கூட என்ன வாதத்தை வைக்க போகிறாரோ, எப்படி இந்த அணிக்கு வாதாட முடியும்னு நினைச்சா அவர் மிகச்சிறப்பான வாதத்தை வச்சுட்டாரு. என்ன ஒரே சிக்கல், இது சேனல்ல வந்த பிறகு அவர் மறுபடியும் வெளியவே இருப்பாரா, உள்ள கொண்டு போயிருவாங்களான்னு தெரியல. அதுக்கு இந்த நாட்டுல சுதந்திரம் இருக்குன்னு நான் நம்புறேன். ஆனால் பட்டிமன்றத்துல நடுவர் பேசும்போது பேசுறதுக்கு சுதந்திரம் இல்லை இருக்குன்னு தானே எல்லாரும் கவலைப்பட்டு இருக்கிறோம்னு சொன்னோம். ஆனாலும் கூட அவர் ஒரு புதிய கோணத்துல இந்த நாட்டில் இருக்கிற சுதந்திரத்தை பற்றி பேசியிருக்கிறார். அப்பாவின் ஆட்சி இந்த அளவுக்காவது இருக்குதே, இங்க பேசுகிற பெண்கள் வெளியே போகிற போது வீட்டுக்கு போய் சேர முடிகிற அளவுக்காவது வச்சிருக்கிறோம்ல, இனி அதுவும் இல்லாமல் போயிரும் வருகிற 6 மாத காலத்துக்குள்ளே என்பதை போன்ற ஒரு அச்சத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறார். அவருடைய அணியை அவர் உண்மையிலேயே வலு சேர்த்திருக்கிறார். ஏன்னா எந்த சுதந்திரமே இல்லை என்று ஷாலினி அவர்கள் ஒரு வாதத்தை வச்சுட்டு போனா, அப்படி இல்லை சுதந்திரம் இருக்கிறது, அது உங்கள் கண்களுக்கு தெரியவில்லை, நாங்கள் என்ன செய்வது என்கிற வாதத்தை வைத்திருக்கிறார். உண்மையா அருமையான வாதம் தான். அவர் சொல்லி இருக்கிற அந்த சுதந்திரம் எல்லாம் அதுதான் சுதந்திரமா, அந்த சுதந்திரம் தான் இங்க இருக்குதா, அப்படிப்பட்ட சுதந்திரம் இருப்பதாகவாது ஏத்துக்கிறாங்களான்னு சொல்லி, இங்க சுதந்திரமே இல்லை, மக்களுக்கு சுதந்திரமே போய் சேரவில்லை என்று பேசுகிற அணியை சார்ந்த மரியாதைக்குரிய சகோதரி அனு அவர்களை பேச அழைக்கிறேன். அன்னை தமிழுக்கும் அவையோருக்கும் சபையோருக்கும் என்னுடைய சர்வாதிகார வணக்கங்கள். என்ன நடுவர் அவர்களே சர்வாதிகார வணக்கம் சொல்றேன்னு பாக்குறீங்களா? ஒன்றும் இல்லை, இந்த எதிரணியில் இருக்கிற சகோதரர் என்னோட வாதத்தை ரொம்ப எளிமையாக்கிட்டார். என்னன்னா, ஆமா திமுக ஆட்சியில சுதந்திரம் இருக்குன்னு சொல்லிட்டார். அவரை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், சுதந்திரம் இருந்தா எதுக்கு இப்படி ஒரு பட்டிமன்றம்? எதுக்கு நானு, எதுக்கு நீங்க? நடுவர் அவர்களே கரெக்டா தானே கேட்கிறேன்? சரியாதான் கேட்குறீங்க. அப்புறம் சுதந்திரம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் சொன்னாரு, அதுல கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாரு. அதை தான் நான் இப்ப ஞாபகப்படுத்த போறேன். இந்த ஆட்சியில சுதந்திரம் இருக்கு, எங்க வேணா யாரை வேணா வெட்டலாம், ஆணவ கொலைய தைரியமா செய்யலாம், சாதி வன்முறைய தூண்டி விடலாம், பெண்களை பாட்டிய குழந்தைய பாலியல் வன்கொடுமை செய்யலாம், முக்கியமா காவல்துறை தன்னோட கடமையை செய்யவே வேண்டாம். இந்த சுதந்திரம்லாம் வேற எந்த ஆட்சியிலாச்சும் இருக்கா நடுவர் அவர்களே? கரெக்ட் தான், அதைத்தான் அவருமே கேட்டாருங்க. இதெல்லாம் சுதந்திரம் இருக்குது, உங்க கண்ணுக்கே தெரியலையான்னு கேட்டாரு. ஆனா இதுதான் சுதந்திரமாங்கிறது தான் கேள்வியா இருக்கு இப்ப. ஆமா நடுவர் அவர்களே, அவங்கள பொறுத்த வரைக்கும் அதுதான் சுதந்திரம். ஏன்னா அதுல தானே கல்லா கட்டலாம், அதுல தானே நல்லா இருக்கலாம். அவங்களுக்கு சாமானிய மக்களோட சுதந்திரத்தை பத்தி எதுவுமே தெரியல நடுவர் அவர்களே. குற்றவாளிகள் தைரியமா இருக்கலாம், அதுக்கப்புறம் எல்லா தப்பையும் பண்ணிட்டு சாரிமா அப்படின்னு சொல்லலாம். அப்படிங்கிற சுதந்திரம்லாம் வேற எந்த நாட்டிலையுமே இல்லை நடுவர் அவர்களே. ஏன்னா இந்த மாதிரி ஒரு குற்றத்தை செஞ்சுட்டு சாரி சொல்றேன் அப்படின்னு சொன்னா போட்டு தள்ளிடுவாங்க மற்ற நாட்டுல. ஆனா நம்ம நாட்டுல கூப்பிட்டு சாரி சொல்லி போட்டு தள்ளிட்டு தானே சாரியே சொல்றாங்க. கரெக்ட் நடுவர் அவர்களே. அப்ப சுதந்திரம் இருக்கு, ஆனா இந்த சுதந்திரத்தை மக்கள் கேக்குறாங்க நடுவர் அவர்களே, நீங்களே சொல்லுங்க. இந்த சுதந்திரத்தை மக்கள் கேக்குறாங்க? மக்கள் கேட்கலீங்க, இவங்க கேக்குறாங்க. இவங்களுக்கு இந்த சுதந்திரம் தான் தேவைப்படுது. ஆக உங்க ஆட்சியில சுதந்திரம் இருக்கு அப்படின்னு நீங்களே உங்க வாயால ஒத்துக்கிறீங்க. ஆனா சுதந்திரம்ங்கிறது சாமானிய மக்களுக்கு வேறையா இருக்கு நடுவர் அவர்களே. ஃப்ரீ பஸ் கொடுத்துருக்கோம், மாசம் 1000 ரூபாய் காசு தரோம், பெண்கள் எங்களோட ஆட்சியில மகிழ்ச்சியா இருக்காங்க, சுதந்திரமா இருக்காங்கன்னு சொல்றாங்க. நான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் உள்ள 7 கோடி மக்களையும் பார்த்து கேட்குறேன், இந்த 4 வருஷத்துல நீங்க ஹாப்பியா இருந்தீங்களா? ஒரு பாட்டி கூட கதறாங்க நடுவர் அவர்களே. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல தான் பார்த்தேன். டிஎம்கே ஆட்சினால ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்காங்க அந்த பாட்டி. பாட்டிக்கெல்லாம் டிப்ரெஷனால என்னன்னு தெரியாது. ஆனா அது பாட்டி டிப்ரெஷன் ஆனது மட்டும் இல்லைங்கம்மா, அவங்க டிப்ரெஷன் ஆகி அது கல்லை தூக்கி ஸ்டாலின் படம் இருக்கிற அந்த போஸ்டருக்கு வீச கடைசியில பாட்டியை பிடிக்கிறதுக்கு தனிப்படை அமைச்சாங்க இவங்க. குற்றவாளியை
தனிப்படையை பிடிக்க தனிப்படை அமைக்க முடியல. ஆனா பாட்டிக்கு மட்டும் தனிப்படை ரொம்ப வேகமா செயல்படுதுன்னு நினைக்கிறேன் நடுவர் அவர்களே. அந்த பாட்டியை கூட இவங்க தனிப்படை பிடிக்க முடியல, அது வேற கதைங்க. சொல்லுங்க. அப்புறம் சகோதரர் பேசும்போது சொன்னாரு, நாங்க வந்து சிபிஎஸ்இ பள்ளியை வந்து திறக்க போறோம் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு எதுக்கு தனியார்? அது எங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களே தான் திறப்பாங்கன்னு வேற சொன்னாரு. எங்களோட அமைச்சர்கள் தான் வந்து அந்த பள்ளிக்கூடத்தை நடத்துறாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப எதுக்கு நடுவர் அவர்களே தனியார் பள்ளிகள்னு வைக்கணும்? அரசு பேரில் இயங்கும் தனியார் பள்ளிகள்னு பேர் வைக்க வேண்டியதானே? அரசை நடத்துகிறவர்கள் குடும்பத்தினர் பெயரில் இயங்கும் தனியார் பள்ளிகள். ஓ, பேரு ரொம்ப பெருசா இருக்கு. ரொம்ப பெருசா இருக்கு, அதனால தனியார் பள்ளி வச்சுக்கிறாங்க. ஆக இந்த மாதிரி நிறைய சுதந்திரங்களை வந்து கொடுத்து சட்ட ஒழுங்கு அப்படிங்கிறதே மறந்து போச்சு நடுவர் அவர்களே. அப்ப இவங்க கேட்கிற சுதந்திரம் எல்லாமே பெண்களையும் அடித்தட்டு மக்களையும் வஞ்சிக்கிறதுல தான் இருக்கா அப்படிங்கறதா என்னோட வாதமா இருக்கு நடுவர் அவர்களே. அப்படியானவங்களோட அரசு தான் நடக்குதுன்னு அவரும் சொல்றாரு. அவர் வேதனையா சொல்றாரா மகிழ்ச்சியா சொல்றாரான்னு தெரியல, ஆனா சொல்றாரு. அதை அவர் சாதனைன்னு சொன்னாருன்னா அப்ப அவருக்கும் அந்த அரசு வேணும்னு சொல்றாரா? அப்ப அவங்க வீட்டுல பெண்களோ சகோதரிகளோ இல்லையா? இல்ல, அது அவர் வந்து முதலமைச்சர் தரப்புல இருந்து பேசுறாரே ஒழிய நீங்க அவரோட கருத்து இல்லது. நல்லாட்சி இருந்தாதானே சுதந்திரம் இருக்குன்னு சொல்லுவாங்க. கரெக்ட் தானே நடுவர் அவர்களே? கரெக்ட், சரியா பேசிட்டு இருக்கீங்கம்மா, நீங்க பேசுங்க. அடுத்து 1000 ரூபாய் கொடுத்தோன்னு சொல்றாங்க நடுவர் அவர்களே. 1000 ரூபாய் கொடுத்தோன்னு சொல்றாங்க. எல்லாருக்கும் கொடுத்தாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. சரி, நீங்க கொடுத்தீங்கன்னே நாங்க சொல்றோம். ஒரு பக்கம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் வீட்டு வரி, சொத்து வரி, பால் வரி, எல்லா வரியும் ஏத்திட்டீங்க நடுவர் அவர்களே. இப்ப இந்த வரி போட்டிருக்காங்க. ஆமா நடுவர் அவர்களே, குப்பைக்கும் வரி. சரி, இப்ப நீங்க கொடுத்த 1000 ரூபாயில நாங்க எந்த வரியை கட்டுறது நடுவர் அவர்களே? இதை யோசிச்சே ஒரே டிப்ரெஷனா இருக்காங்க குடும்ப தலைவர்களும் குடும்ப தலைவிகளும். அடுத்து ஆட்சிக்கு வரும்போது நாங்க 3 லட்சம் பணியிடங்களை நிரப்புவோம் அப்படின்னு சொன்னாங்க. நிரப்பவும் முடியாதுங்க, அதுவும் ஒரு பொய் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா? இந்த பொய் எனக்கு தெரியாம போச்சு. ஆக நான் வந்து அந்த ஆட்சிக்காரன் தான் அப்படின்னு நொடிக்கு நொடி நிரூபிச்சாரு நம்மளுடைய சகோதரர். துண்டு சீட்டை பார்த்து படிச்சுக்கிட்டே இருந்தாரு. அப்ப முதல்வருக்கு மட்டும் இல்ல, அவரை ஃபாலோ பண்ற எல்லாருமே துண்டு சீட்டு வச்சுதான் படிப்பாங்க போல நடுவர் அவர்களே. ஓ, இதுக்கு எழுதிட்டு இருந்தீங்களா? டிப்ரெஷன், டென்ஷன், ஒரு பதட்டமாவே இந்த ஆட்சியை நடத்துறாங்க நடுவர் அவர்களே 4 வருஷமா. என்ன பண்றதுன்னே புரிய மாட்டேங்குது. 4 வருஷத்துக்கே நம்மளால தாங்க முடியல. இதை பார்க்கும்போது புதுப்பேட்டை படத்துல தனுஷ் வந்து எங்க போனாலும் ஒரே ஓலக்குரலும் அவலக்குரலும் அவனை சுத்தி சுத்தி ஓடி வரும். அப்போ ஒரு வாய்ஸ் வரும், பயந்துட்டியா குமாரு அப்படின்னு வரும். அந்த மாதிரிதான் எல்லா மக்களோடையும் ஒரு மைண்ட் வாய்ஸ் துரத்துக்கிட்டே இருக்கு. பயந்துட்டீங்களா மக்களே, பயந்துட்டீங்களா மக்களேன்னு. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ஆட்சி சர்வாதிகாரத்தோட செயல்படுது நடுவர் அவர்களே. இதுலயும் முதலமைச்சர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, போதைப் பொருளுக்கு எதிராக நாங்க சர்வாதிகாரத்தோட அதை தடுத்து நிறுத்துவோம்னு சொல்லியிருக்காரு. இப்ப புரியுதா நான் ஏன் சர்வாதிகாரம் வணக்கம் சொன்னேன்னு? எங்க மக்களோட உரிமைகள் மதிக்கப்பட்டு மக்களுக்கான சட்டங்கள் இயற்றப்படுதோ அங்கதான் சுதந்திரம் இருக்குங்கிறது என்னோட கருத்து நடுவர் அவர்களே. இந்த கருத்து உங்களுக்கு கரெக்ட்னு தோணுச்சுன்னா ஒரு நியாயமான தீர்ப்பை நீங்களாச்சும் சொல்லுங்க நடுவர் அவர்களே. நிச்சயமாங்க. இவ்வளவு பெரிய வாதங்களை வச்ச பிறகு தீர்ப்பு மாறுவதற்கு வாய்ப்பு இல்லை. அநேகமாக எதிரணியை சார்ந்து அடுத்து சசி அவர்கள் பேச வரணும். அவர் பழையவர் மாதிரி மணி மாதிரி அவர் இன்னும் நோட்ஸ் எடுத்த மாதிரி எனக்கு தெரியல. எனவே அவரே ஒரு முடிவுக்கு வந்து அணி மாறலாம் என்கிற முடிவு எடுக்கக்கூடும். ஏன்னா இது தேர்தல் காலம், அணி மாறுவது என்பது இயல்பாகவே நடந்து கொண்டு இருக்கிற நேரமும் கூட. அதனால சசி அவர்கள் அணி மாறி கொண்டார் என்று சொன்னால் உடனடியாக நாம் இப்பவே தீர்ப்பையும் கூட சொல்லலாம். ஆனால் அவரை பார்த்தா அப்படி தெரியல, ஏதோ சில வாதங்களை வைப்பார் போலத்தான் தெரிகிறது. அவருடைய இறுதி வாதம் என்னங்கிறதையும் நம்ம கேட்டுட்டு அடுத்து நமக்கு தீர்ப்புக்கு போயிடலாம். இன்னும் சுதந்திரம் இருக்கத்தான் செய்கிறது தமிழ்நாட்டில். அது யார் யாருக்கு இருக்குது, என்னென்ன வகையில இருக்குதுங்கிறத பார்க்கிற பார்வை உங்களுக்கு தான் இல்லை என்று சொல்லி தன்னுடைய வாதத்தை முன்வைப்பதற்காக மரியாதைக்குரிய சகோதரர் சசி அவர்களை அழைக்கிறேன். திமுக ஆட்சியில சுதந்திரம் இருக்கா சுதந்திரம் இல்லையா அப்படின்னு சுதந்திரமா பேச என்ன அழைச்ச எல்லாருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். முதல்ல எல்லாரும் வந்துட்டு நம்ம சிஎம் அப்பான்னு கூப்பிடுறீங்க. எனக்கு வந்துட்டு அதை முதல்ல நான் தவிர்க்கிறேன். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சினமடங்க கற்றாலும் சித்தி எல்லாம் பெற்றாலும் மனமடங்க கல்லா இருக்கு வாயேன் பராபரமே. இது வந்துட்டு தாய்மானவரோட புகழ்பெற்ற திருப்பாடல். அவர் 4 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் தான் அப்பா, இப்ப அப்கிரேட் ஆகி தாய்மானவர் ஆயிட்டார். ஸோ அதனால வந்துட்டு இனிமே அவரை நம்ம எல்லாருமே அப்பான்னு கூட தாய்மானவர்னு அழைக்கணும்னு நான் இங்க வந்து தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். அப்பா என்று அழைக்க சொன்னதே நடக்கலைங்க.
இப்ப இல்ல, தாய்மானவர் அப்பா என்று அழைக்க சொன்னது நடக்கலன்றதுனாலதான் இப்ப தாய்மானவர். ரைட். சோ இதுவும் ட்ரை இதுவும் நடக்கலைன்னா அடுத்து வேற எதுவும் போயிருவீங்க. போயிடலாம், ட்ரை பண்ணிட்டே இருக்க வேண்டியதான் அப்படின்ட்டு. அதாவது நம்ம அனு சொன்னாங்க குற்றவாளிகள் நம்ம ஆட்சியில என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ட்டு. அதாவது குற்றவாளிகள் திமுக ஆட்சியில என்ன வேணா பண்ணலாம் தான், அது இப்பலேருந்து கிடையாது, அது அப்போலேருந்தே அப்படிதான் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுதான் நம்ம அப்போலேருந்தே வந்துட்டு தீட்டி வச்சிருக்கிற ஒரு சுதந்திரம். அதுதான் நான் சொல்லிக்க விரும்புறேன். அதாவது வந்துட்டு இல்லைன்னா அவங்க அப்பா ஆட்சியில இருந்தே, அப்பா ஆட்சியில அப்பாவோட அப்பா ஆட்சியில இருந்து, அதாவது அவங்க அப்பாவோட அப்பா ஆட்சியில இருந்து, அதாவது நம்ம அப்பாவோட அப்பா ஆட்சியில இருந்து. எங்க அப்பான்னு சொல்ல, நீங்க நம்ம அப்பா. நம்ம அது நம்ம அப்பான்னா அப்பா, எங்களுக்கு அப்பா, அதனால நம்ம அப்பா அப்படின்னு. ஓகே, அப்பாவோட அப்பா ஆட்சியில இருந்து அதுக்கு ஒரு விதையை போட்டு ஒரு அதுக்குன்னு ஒரு கூட்டத்தையே வளர்த்துட்டு இருக்கோம். அதனால எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கு. அந்த இதுல என்ன சொல்றீங்க ஐயா? கண்டிப்பா. போதைப் பொருள், இந்த போதைப் பொருளை பத்தி வந்துட்டு திரும்ப திரும்ப நம்மளோட ராஜியும் சரி நம்மளோட அணுவும் சரி திரும்ப திரும்ப பேசிட்டே இருந்தாங்க. ஸோ இதுல மெயினான விஷயம் நான் என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா வந்துட்டு போதைப் பொருளை பொறுத்த வரைக்கும் இப்போ போதைப் பொருளை பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம் அப்படின்னா வந்துட்டு நம்ம நாட்டில் வந்துட்டு ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா போதை அப்படின்றது ரொம்ப கம்மியா தான் கிடைச்சிட்டு இருந்தது. எப்போ வந்துட்டு திமுக ஆட்சி உள்ள வந்ததோ எல்லாமே வந்துட்டு தரமா கிடைச்சிட்டு இருக்கு, நல்லபடியா போயிட்டு இருக்கு. அதாவது என்ன காரணம் அப்படின்னு நீங்க படிச்சுட்டு வந்து பேசுற மாதிரி தெரியலையே. இல்ல படிச்சுட்டு வந்து இல்ல, தரமா கிடைக்குது, நல்லா கிடைக்குதுங்கிறது ரொம்ப படிச்சுட்டு வந்து பேசல சார், அடிச்சுட்டு வந்து கூட சில நேரம் பேசுவாங்க. அதனால வந்துட்டு இல்ல, அதுதான் கேட்க எனக்கே அந்த சந்தேகம் வந்தங்க எடுத்து. அதான் சார், நான் இல்ல சரி கேள்விப்பட்டிருக்கேன் சார். அதனால வந்துட்டு அந்த சுதந்திரத்தை நீங்க விரும்புறது, அந்த சுதந்திரம் நான் விரும்பல, கூட இருக்கிறவங்க விரும்புறாங்கனால நான் சுதந்திரத்தை பத்தி கூட சுதந்திரமா பக்கத்துல இருக்கிற மணி சொல்றீங்களா? இல்ல கூட இருக்கணும்னா இவரு இல்ல, நம்மள சுத்தி இருக்கிறவங்க. சரி. அதனால சுதந்திரமா பேசலாம் இல்லையா, சுதந்திரம் நினைக்க, அதனால கொஞ்சம் சுதந்திரமா பேசுறேன். என்னன்னா சுதந்திரம் என்னன்றது நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க சுதந்திரத்தை வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்க, நாங்க சொல்ல வர சுதந்திரமே வேற. திமுக ஆட்சியில சுதந்திரம் வந்துட்டு பெண்கள் அந்த மாதிரி எல்லாம் நீங்க பிரிக்க கூடாது. அதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கு, எந்த குரூப்புக்கு சுதந்திரம் இருக்கோ அந்த குரூப்பை பத்தி தான் நாங்க பேசுறதுக்கு வந்திருக்கோம். ஏன்னா இப்போ டாபிக் அப்படிதான், சுதந்திரம் இருக்கா இல்லையா, சுதந்திரம் இல்லைன்றதுக்கு நீங்க பேசுறதுக்கு ஒரு பேரும் பேசிங்கன்னா எங்களுக்கு சுதந்திரம் இருக்குன்னு பேசுறதுக்கு அதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்துக்கு என்னைக்குமே சுதந்திரம் இருக்கும், திமுக ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா இருக்கும். இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாங்க நம்மனும், என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்துட்டு இழுத்து மூடுறாங்க அப்படின்ட்டு. அதுக்கு வந்துட்டு மெயின் காரணம் டிஎம்கேல இருக்கிற ஆளுங்க யாருமே வந்துட்டு ஸ்கூல்ஸை விரும்ப மாட்டாங்க எப்பவுமே. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வந்துட்டு எல்லாருமே படிச்சு முன்னேறிட்டா வந்துட்டு டிஎம்கேல இருக்கிற ஆளுங்க வந்துட்டு என்ன பண்றது, அதாவது படிக்கிறவங்களை வந்துட்டு என்னைக்குமே வளர்த்தா வந்துட்டு அடிக்கிறவங்க குறைஞ்சிருவான். அதனால படிக்கிறவன் என்னைக்குமே வளரக்கூடாது, அடிக்கிறவனை வளர்க்கணும் அப்படின்றது தான் எங்களோட கட்சியோட ஆரம்ப காலத்து கொள்கையிலேருந்து. இப்போலேருந்தே வந்துட்டு நம்ம கட்சி பேர் போனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு படிக்கிறவங்க கிடையாது, அடிக்கிறவனுக்கு மட்டும்தான். அவனுக்கு தான் நம்ம கட்சியில ஜாஸ்தியா இருப்பாங்க, அவங்க என்னைக்குமே சுதந்திரமா இருப்பாங்க, அந்த சுதந்திரம் என்னைக்குமே இருக்கும். ஸோ அதை வந்துட்டு நம்ம திரும்ப சுதந்திரம் இருக்குன்னு நான் சொல்றதுக்கு காரணம் இதுதான். நடு ரோட்ல அரிவாள் வெட்டு அப்படின்னு பேசுனீங்க. அதாவது நடு ரோட்ல அரிவாள் வெட்டுன்றதெல்லாம் வந்துட்டு சர்வசாதாரணமான விஷயம் எங்க ஆட்சியில. அதாவது சுதந்திரத்துக்கு இதுவும் ஒரு எடுத்துக்காட்டா நான் சொல்றேன். நீங்க சொன்னதே நீங்க வேற மாதிரி புரிஞ்சுக்கணும். அதை வந்துட்டு என்ன இப்படி எல்லாம் நடக்குதுன்னு நீங்க பேசுறீங்க, நான் அது அவ்வளவு சுதந்திரம் இருக்குன்றது புரிஞ்சுக்கணும். எனக்கு புரியுது, சிரிக்க வேண்டிய விஷயம் இல்ல ஐயா, கண்டிப்பா சிந்திக்க வேண்டிய விஷயம். ஏன்னா நம்ம வந்துட்டு எவ்வளவு சுதந்திரம் கொடுத்துருக்கோன்றது அவங்க அப்படி பேசுறப்ப நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்றது எங்களுக்கு தான் உள்ள இருக்கிற ஆளை வெட்டுறது நடு ரோட்ல வெட்டுறது ஒரு வந்துட்டு அதான் புரியாம இவ்வளவு புண்படுத்துறீங்க. அதான் ஐயா இவங்க பேசுனது வந்துட்டு எப்படி சொல்றது, ஒரு பக்கம் வந்துட்டு ரொம்ப மனவேதனை எனக்கு கொடுத்துருச்சு. எல்லா சுதந்திரமும் அனுபவித்து கொண்டு நீங்க சுதந்திரம் இல்லை என்று சொல்றதா எங்களுக்கு வழியா. ஆனா இந்த சுதந்திரம் கொடுக்க முடியாது, நீங்களே பேசுங்க பரவாயில்ல. கொலை கொள்ளை வரி விலைவாசி அதை பத்தி எல்லாம் பேசியிருந்தாங்க. அதாவது வந்துட்டு கொலை கொள்ளைன்றது கண்டிப்பா நடக்கும், வரி விலைவாசி இதெல்லாம் பத்தி நம்ம பேசக்கூடாது. ஏன்னா நாங்க கொஞ்சம் அடிக்கும் போது அங்க கொஞ்சம் கடிக்க தான் செய்யும். ஸோ அது வந்துட்டு அதெல்லாம் நீங்க வந்துட்டு இது பண்ணக்கூடாது. அதாவது அடிக்கும் போது அப்படின்னா வந்துட்டு அந்த அடி இது வேற அடி, அதான் பல அடிகள் வருது, பல அடிகள் வருங்க ஐயா. அது வேற மாதிரி அடிப்போம், இங்க கொஞ்சம் வேற மாதிரி. அதனால கொஞ்சம் மக்களுக்கு கடிக்கும், இருக்கத்தான் செய்யும். கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். அது இன்னொரு விஷயம் சொன்னீங்க, ஓசி பஸ்ன்னு சொல்றாங்க அப்படின்னு. ஓசி பஸ்ல போனவன்லாம் இன்னைக்கு ஜம்முன்னு ஏசி பஸ்ல போயிட்டு இருக்கான். அதுக்கு காரணமும் நம்மளோட திமுக ஆட்சி தான். என்னங்க ஐயா சொல்றீங்க? ஏசி பஸ்ல போறான்னு தெரியலீங்களே. நம்ம ரீசெண்டா விட்டோமே ஐயா ஏசி பஸ் வந்துட்டு ஓசி பஸ்ன்னு சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காகவே எங்க ஆளுங்க வந்துட்டு கஷ்டப்பட்டு ஏசி பஸ்ன்னு. ஏசி பஸ்ல ஓசியா போலாமா? ஏசி பஸ்ல ஓசியா போக முடியாது. ஓசி பஸ் இப்போ தூக்கிட்டு ஏசி பஸ்ன்னு ஒண்ணு விட்டுருக்கோம். ஓசி பஸ் தூக்கிட்டீங்க? ஏசி பஸ்
அப்படியே தூக்கிட்டு பேசி பஸ்னு விட்டுருக்கோம். Right. அதை மறக்கணும் இல்லைங்களா நீங்களாம்? அதுக்காக கரெக்டா தான் இல்ல, பண்ணணும். அது இதுதான் திமுக வோட கொள்கை. முதலமைச்சரே சொன்னாரு, நாங்க வந்து எதிர்க்கட்சியா இருக்கும்போது தப்ப கூட சரியா பண்ணோம், அதுதான். ஆனா இப்ப ஆளுங்கட்சியான பிறகு சரியானது கூட பண்ண முடியலன்னாரு. அதனால அவங்களுக்காக வாதாடுகிற நீங்கள் வந்து அப்படி பேசுவது ஒன்றும் தவறு இல்லை. கண்டிப்பாங்க, கண்டிப்பா. அதுதான் நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். தப்பா எப்பயுமே தப்பு பண்றோம், தப்பா பார்க்க மாட்டான். ஏன்னா தப்பே தப்பில்லைன்னு பார்த்தா அவனால தப்பு பண்ண முடியும். இல்லன்னா தப்பு இதுக்கு மேல பேசுவீங்க என்னங்க ஐயா? இல்ல விட்டுருங்க, தப்பு இல்ல, நம்ம அடுத்ததுக்கு போயிடலாம். அந்த மாதிரி தப்பு பண்றோம்னா நம்ம தப்பி தவறி கூட திருத்த முடியாது, அது வேற கதை. உரணியல் தமிழ்நாடு, உங்களுடன் ஸ்டாலின், இந்த மாதிரி எல்லாமே நாங்க சொல்லுவோம். ஆனா உங்களோட என்னைக்கு நாங்க இல்ல அப்படின்றத நீங்க நினைச்சு பாக்கணும். உங்களோட நாங்க என்னைக்குமே இருப்போங்க ஐயா. அது உங்களோட அப்படின்னா உங்களோடன்றதை யாரை நான் சொல்றேன்றது என் பேச்சு மூலியமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமா ஆமா, நீங்களும் தெளிவா சொல்லிட்டீங்க ஐயா. இதுக்கு மேல தெளிவுபடுத்த முடியாதுன்னு நினைக்கிறேன். ரீசெண்டா பாத்தீங்கன்னா உரணியல் தமிழ்நாடு ஒரு லோகோ போட்டு எங்களோட தாய்மானவரோட போட்டோ போட்டு உங்களுக்கு வந்துட்டு வாட்ச், மொபைல், பணத்தொகை இதெல்லாம் வேற கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு இந்த இடத்துல நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். எதுவுமே செய்யலன்றதுல இவ்வளவு பெரிய விஷயத்த செய்யறாங்க அப்படின்றது வந்து கண்டிப்பா விஷயம். எல்லாருமே கிளாத் கட்டு மாதிரி நான் தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கடந்த காலத்துல போலீஸ் கொடுத்தீங்க, இப்ப வாட்சுக்கு வந்து ஆமாங்க. சோ இவ்வளவு பெரிய விஷயம் கொடுக்குறோம். அதுக்கு காரணம் வந்துட்டு என்னன்றது எல்லாரும் தெரியும். 6 மாசத்துல எலெக்ஷன் வரப்போகுது. அதுதாங்க ஐயா. திமுக ஆட்சியில இது மாதிரி இருக்கிறது தான் சுதந்திரம். இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நிரந்தரம். இதுக்கு மேல பேசினா எனக்கு மறந்துடும் அப்படின்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமைங்க. இப்ப அருமையான ஒரு வாதத்தை வச்சிருக்கிறாரு. இதுல அவங்க அணி வேற மாத்தி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணை நின்றார்கள். இப்ப அவர்கிட்டயே அவர் கேட்டுக்கிட்டார், நான் பேசுவது சரிதானா என்பதை ஒரு முறை சோதித்துக் கொண்டே பேசிக் கொண்டிருந்தார். ரொம்ப தெளிவான ஒரு வாதத்தை வச்சிருக்காரு. திமுக தரப்புல இருந்து அநேகமாக இதை விட தெளிவாக இனி யாரும் வாதத்தை வைக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு வாதத்தை அவர் முன் வச்சிருக்காரு. இப்போ அநேகமாக இந்த பட்டிமன்றத்தினுடைய இறுதி பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். உண்மையிலே இந்த பட்டிமன்றத்தில் சில செய்திகள் பேசி சில தங்களுக்கே உரிய பாணியில் வந்து நகைச்சுவையாக செய்திகளை கொண்டு வந்தாலும் கூட முக்கியமான செய்திகள் இங்கே பேசப்பட்டிருக்கிறது. இந்த உண்மையில இந்த சுதந்திர நாளில் தமிழ்நாட்டு மக்கள் சிந்தித்து பார்ப்பதற்கான செய்திகள் இங்கே பேசப்பட்டிருக்கு. குறிப்பாக எடுத்து சொல்லணும்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் குறித்து 2 தரப்பினருமே, 2 அணியை சேர்ந்தவர்களுமே அவரவர்கள் பாணியில செய்திகளை வச்சாங்க. அதையும் தாண்டி இப்ப தாய் மாணவருக்கே போயிட்டாங்கன்னு. நமக்கு இருக்கிற துயரம் என்னன்னா, தாய் மாணவர் என்பவர் தமிழினத்தின் அடையாளங்களில் ஒருவர். அவரை கொண்டு போய் இப்போது திமுக இப்படி பயன்படுத்துகிறதே என்கிற வேதனையை அவர் வந்து அவருக்குரிய அந்த நகைச்சுவை உணர்வோடு வெளிப்படுத்தினார். அதெல்லாம் அருமையான செய்திகள். அதே போல இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற ஆணவ கொலைகள் குறித்து இந்த அரங்கம் பேசியிருக்கிறது. கள்ளச்சாராய கஞ்சா விற்பனை குறித்து இந்த அரங்கம் பேசியிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை குறித்து இங்கே பேசப்பட்டிருக்கிறது. சுகாதார தொழிலாளர்களினுடைய போராட்டம் குறித்து இன்றைக்கு பேசப்பட்டிருக்கிறது. மின்சார கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, குப்பைக்கு கூட வரி போட்டிருக்கிறார்கள் என்கிற வரைக்கும் இந்த அரங்கம் விவாதித்திருக்கிறது. எனவே பட்டிமன்றம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுவிட்டது. அப்போ இப்ப இந்த 2 அணியில வெற்றி பெற்ற அணி எது என்பதை சொல்ல வேண்டும். அதுதானே பட்டிமன்றத்தினுடைய முறை. எனவே ஒரு 20 மேட்ச் நடந்தா 19 மேட்ச் வெற்றி நடக்கலாம், 1 மேட்ச் டிராங் கூட ஆகலாம் இல்லையா? எனவே இந்த பட்டிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் நான் அப்படித்தான் ஒரு தீர்ப்பை சொல்ல விரும்புகிறேன். 2ம் தான் என்று சொல்லி நான் ஒரு தீர்ப்பை சொல்ல விரும்புகிறேன். சுதந்திரம் இருக்கிறது, யாருக்கு என்பதையும் ஒரு அணி சொல்லி இருக்கிறது. சுதந்திரம் இல்லை, மக்களுக்கு என்பதையும் ஒரு அணி தெளிவுபடுத்தி இருக்கிறது. எனவே தமிழ்நாட்டில் உண்மையான மக்களுக்கான சுதந்திரம் என்பது மறுக்கப்பட்டிருக்கிறது என்கிற முடிவோடு இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.